எனக்கு இந்த கங்குவாக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது ப்ரோ. பிகாஸ் அது என்னன்னா அந்த விஎஃப்எக்ஸ் 3Dலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. 185 days ஷூட்டுன்றாங்க. அது எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, அதோ சிவா வேற கம்பேக் கொடுக்க போகிறேன்ற நிறைய படம் அவர் போகல. ஸோ இது கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பை பார்த்து ஃபுல் உழைப்போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யா படமும் எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் வரதே இல்லை. ஸோ இந்த படம் ரொம்ப ஹைப்பில் இருக்குது, பார்க்கலாம். விஎஃப்எக்ஸார் ரொம்ப பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு. இழுத்துட்டே இருக்குது, பட் ஆனால் ஒர்த் த வெயிட்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு. பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ண வேணாம், ஸோ வெயிட் பண்ணி பர்ஃபெக்டாக ஓடலாம். ஸோ ஒர்த் த வெயிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த கங்குவா. அது அவங்களுக்கு அந்த டேட் கிடையாது. வேட்டையன் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்பான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லாட்டி கங்குவா, வேட்டையனும் கங்குவாவும் எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா கங்குவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் படம் எப்படியோ ஃபேன்ஸும் வந்துருவாங்க. ஸோ அவங்க இப்போ எடுத்த உழைப்புக்கு தனியாக சோலோ ரிலீஸ் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு பார்ப்பாங்க. ஒன்று வேட்டையன் போஸ்ட்பான் ஆகிடும், இல்லை கங்குவா போஸ்ட்பான் ஆகிடும். சூர்யாவும் டிஎஸ்பியும் போட்டால் பயங்கரமாக இருக்கும். இந்த சிங்கம் படத்தில் அந்த சிங்கம் ஸோ சூர்யாவுக்கு பயங்கர பிஜிஎம்மாக இருக்க போது. இந்த ஒரு டீசர் கூட வந்துச்சு எனக்கு கங்குவாவில், பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் மூவி வேறு, ஸோ பயங்கரமாக தான் இருக்கும் பிஜிஎம். நம்ம ரொம்ப ஹைப்பாக இந்த டான்ஸ் வைப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியுது, அந்த மாவீரன் படம் பார்த்துருக்கோம்ல, ஸோ அது மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபியூச்சர் சூர்யா வந்து அந்த பாஸ்டோட கனெக்ட் ஆகி, ஸோ இந்த 20 years பிஃபோர் இல்லாட்டி போன ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜெய்பீம் படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கும்னு தோணுது. பட் ஆனால் அதுக்கும் போவாங்க. பட் ஆனால் வந்து இது வந்து ஃபேமிலி ஆனஸ் நிறைய அட்ராக்ட் ஆகும். பிகாஸ் இந்த 3D அந்த விஎஃப்எக்ஸ் அந்த குழந்தைங்க, ஸோ ஃபேமிலி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கங்குவாக்கு போவாங்க தோணுது. 10 languageல வருது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸும் பயங்கர ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ கங்குவா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சூர்யா படம் ரொம்ப சூர்யா மட்டும் நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டா அவரும் டாப்பில் திருப்பி போயிடுவார் எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, தமிழ் படம் தானே, அங்கே அவர் இருக்கிறதுனால அப்படி தோணுது. பட் மேக்ஸிமம் ஆனால் பாலிவுட்லனா இப்போ சஃபைரா படம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், சும்மா கெஸ்ட் ரோல். பட் ஆனால் பார்க்கலாம் எதுக்கு 2.5 years அவர் இந்த கங்குவாக்காக வெயிட் பண்ணுறாரு தெரியல. படம் வந்தால் தான் தெரியும் அவர் பண்ணியிருக்க ஒர்த்தா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் இருக்கும்னு தோணுது. என்ன காரணம்? அவரோட ஃபேன்ஸ். அதனால இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சூர்யா படம் தான் எதிர்பார்க்கணும். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், நான் ரஜினியோட ஃபேன் தான். ரஜினியோட படம் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். என்னன்னாலும் நாங்கள் ரஜினியோட ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஜெய்பீம் படத்தோட டைரக்டர், உங்களுக்கு தெரியுமா ஜெய்பீம் படம்? அந்த படத்தோட டைரக்டர் இந்த ரஜினி வச்சு இப்போ பண்ணிட்டு இருக்காரு, வேட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அந்த மாதிரி இருக்குமா, இல்லை ரஜினி ஜெயிலர் மாதிரி அப்படி எதிர்பார்க்குறீங்களா? ஜெயிலர் மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஜெயிலர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் சார். மாசான படம் தான். கண்டிப்பாங்க சார். ஓகே. நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு 74 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஏன் நடிச்சிட்டு இருக்காரு அடுத்த சார்? ஜென்ரேஷன் அவர் என்ன ஏஜ் ஆனாலும் அவர் வந்து மாசு சார் அவர். அதனால அவர் எப்போ வேணாலும் நடிக்கலாம், எப்போ நடித்தாலும் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போ 2K கிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் வழி விடுங்க, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம்லாம் வழி விடுங்க, நீ ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பாருங்க? இல்லை, அவரும் நடிக்கணும் சார். அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நாங்களும் அவரோட படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கங்குவா படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணல, சூர்யா அது வந்தாலும் பார்ப்போம் சார், பார்ப்போம். ஆனால் ரஜினியோட படம் தான் சார், ரஜினி சாரோட படம் தான் மெயினாக பார்ப்பேன். ஓகே, தேங்க்யூ. எந்த படத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் கங்குவாவுக்கு தாங்க எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு இட்ஸ் பிக் ஃபிலிம், பிக் பட்ஜெட் ஃபிலிம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அதில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம். எதிர் தான் வேட்டையனுக்கு அவ்வளோக்கு இன்னும் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கலாம். கங்குவாவுக்கு எப்போயுமே ஒரு ஹைப் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே அதோட ஃபர்ஸ்ட் லுக் இதுலேருந்தே நமக்கு ஒரு ஹைப் இருக்குது. ஸோ அதனால் ஐம் வெயிட்டிங் ஃபார் கங்குவா. ஓகே. இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் படங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியல, அது ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் தான் நமக்கு ஃபுல்லாக தெரிய வரும் அது எப்படி கங்குவா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படம் ஒரு 1-2 படம் சரியாக போகல, பெருசாக இல்லை. ஓகே. ஸோ இந்த படத்தை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹிட்டு கொடுக்கணும். அதுதான் என்னோட வியூவில் இது கொடுக்கும். ஏன்னா வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி அது கண்டிப்பாக போகும். ஓகே. 2 படமும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது, வேட்டைன்னு சொல்லுவோம். ஸோ ஜெயிலர் கொடுத்த ஒரு பெரிய ஹீரோ, அவர் கூட சூர்யா மோதும்போது எந்த அளவுக்கு இருக்க போகுது? 2 பேருமே இன்றைக்கி யார் பெருசுன்னு நம்ம கதையை வச்சு தாங்க முடிவு பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் இதை லைக் ஸ்டோரி பிளாட்டை வச்சு தான் இன்றைக்கி முடிவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அந்த ஹீரோஸ்க்கு உண்டான ஹைப்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. நமக்கு எப்பயுமே நம்ம ஸ்டோரி ரிலேட்டடாக நம்ம இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. ஸோ அதனால் ஸ்டோரி பிளாட்டு அப்புறம் இதை வச்சு தான் இருக்கும் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம். பிஃபோர் மூவி ப்ரெடிக்ஷன்ஸை விட ஆஃப்டர் மூவி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நமக்கு எப்பயுமே குட் இம்பேக்ட் கொடுக்கணும்.
சிறுத்தை சிவம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க. அண்ணாத்தை சொதப்பிட்டாரு. அண்ணாத்தை மட்டும் சொதப்பினார். அதுக்கு முன்னாடி இருக்கிற படம்லாம் நல்லா தானே கொடுத்தாரு. ஸோ அவரோட ஜானரில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ ஷூர் பக்கம் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். அதேமாதிரி ஏதோ ஒரு கருத்து இருக்கும் அந்த படத்துலங்கிறது தான். வேட்டையன் வந்து ஜெய்பீம் படத்தை டைரக்டர். ஓகே, அது எதிர்பார்ப்பு கொஞ்சமாக இருக்கா? இருக்குது. பட் ஸ்டில் பார்ப்போம். என்ன அடுத்த அப்டேட்ஸில் தான் இருக்குது எதாக இருந்தாலும். ஓகே, கங்குவாக்கு தான். வேட்டையன் தாங்க. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்த்து எப்பயும் என்னோடய சூப்பர் ஸ்டார் தான், வேட்டையன் தான். ஓகே, என்ன காரணம்? என்ன காரணம்? காரணம் சின்ன வயசுலேருந்தே ரஜினி ஃபேனு, அதான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவரால் டப்பு கொடுக்க முடியல. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஜென்ரேஷனுக்கு டப்பு கொடுக்க முடியல. அதை எப்படி டப் கொடுக்க முடியும்? யங் ரஞ்சர்ஸுக்கு கொஞ்சம் வழி விட்டால் தானே வழி விடுறாரு அவர், அவ்வளோதான். டஃப் கொடுக்க முடியலாம் சொல்ல முடியாது. யங் ரஞ்சர்ஸுக்கு வழி விடுறாரு, அவ்வளோதான் விஷயம். ஜெயிலர் லாஸ்ட் ஒரு பெரிய ஹிட்டு தெரியும். ஆமாம். அடுத்து வந்து ஜெய்பீம் படத்தோட டைரக்டரோட இணைஞ்சிருக்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி கதையாக இருக்கும் போது இல்லை ரஜினி படமாக இருக்குமா இல்லை ஜெய்பீம் டைரக்டரோட படமாக இருக்கும்? மேபி மிஸ்டர் பாரத், சத்யராஜ், ரஜினி இவங்களோட காம்பினேஷன் ரொம்ப ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்காக வெயிட்டிங். யா யா நான் வந்து கங்குவாவுக்கு தான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஆக்சுவலாக எப்படி கங்குவா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அவங்க வந்து அந்த டீசரே வந்து 2022 விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் சிவா, அவர் வந்து ஆக்சுவலாகவே வந்து இந்த ஃபேமிலி மூவி, ஃபேமிலி சென்டிமெண்டல் அந்த மாதிரி தான் எடுப்பார். கடைசியில் பார்த்தா கங்குவா வந்து நானும் வந்து ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சேன், ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் சிறுத்தை சிவாவோடது. ஆனால் பட் வந்து தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி இது வந்து பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு கதை. எப்படி அதுக்கப்புறம் ஒரு 2023 அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டீசர் விட்டாங்க, பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த செட் ஒர்க் சரி, எடிட்டிங் சரி, அந்த ஸ்டோரிக்காக யூஸ் பண்ண கலர்ஸ் சரி, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சூர்யாவோட நடிப்பு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சூர்யாவோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரக்கத்தனமாக தான் வந்து இருக்குது. கங்குவா டீசரில் பார்த்தா அதோட ரொம்ப ரொம்ப மோசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார். அதை வச்செல்லாம் பார்க்கும்போது கங்குவா படத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போது ரீசெண்டாக கூட கங்குவா போஸ்டர் ஒன்று விட்டாங்க. இது எப்படி ஏன்ஷியன் டைம்லேருந்து ஒரு சூர்யாவும் இப்போ ஃப்யூச்சரில் இருக்கிற சூர்யாவும் ஒன்றா மீட் பண்ணிக்கிற மாதிரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து கங்குவாவுக்கு தான் வந்து இதை வெயிட் பண்ணுறேன். வேட்டையன் வந்து எப்படி இப்போ அவ்வளோவா பெருசாக அப்டேட் விடுறதில்ல, எப்படி பார்க்கணும் அது என்னன்னு தான். ஸோ வேட்டையன் ரஜினி ஸ்டைல் கூட வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து வேட்டையனில் இது மட்டும்தான் தெரியும். ஸோ வேட்டையன் வந்து இன்னும் மோர் அப்டேட்ஸ் கொடுத்தா தான் வந்து வேட்டையன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்குவாவில் தான் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இது வந்து எல்லாமே மிர்ச்சி சிவாவோட சிறுத்தை சிவாவோட கையில் தான் வந்து இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு அக்டோபர் 10 அப்போ பார்த்தா தான் தெரியும். ஸோ வேட்டையனும் கங்குவா கிளாஸில் எது ஜெயிக்க போகுதுன்னு எனக்கு இப்போ சத்தியமாக தெரியலை. ஏன்னா ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் என்னென்னா சூர்யா சார். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நான் பேசிக்காக சூர்யா ஃபேனு. ஸோ நான் கங்குவாக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். பட் வேட்டையனும் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த டேரக்டர் பழைய படம் வந்து ஜெய்பீம் அதுவும் நல்லா இருந்து. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். 2 படமும் நல்லா இருக்கணும், 2 படம் நல்லா ஓடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். 2 பேரும் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் அடிக்கிறாங்க, எப்படி இருக்க போகுது? நல்லது தானே ப்ரோ. கிளாஸ் தான் நமக்கும் படம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த படமாக இந்த படமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரே படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருந்தால் அந்த பார்த்து தான் போகணும். 2 படம் கிளாஸ் நம்ம நல்லா தான் இருக்கும். 2 படம் நல்லா ஓடணும், நமக்கும் நல்லது தானே. ஓகே, நீங்கள் இந்த கங்குவோட ஃபஸ்ட்டு போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. 2 டைப்பில் இருக்கும். ஒன்று கரண்டில் இருக்கும், இன்னொன்று பாஸ்டில் இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா மேபி 7ஆம் அறிவு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி பாஸ்ட்டோட ப்ரெசனை கனெக்ட் பண்ணுற மாதிரி சம்திங் ஏதாச்சும் இருக்கும். அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஓகே, பொருள் செலவு பயங்கரமாக இருக்குது. ஆனால் படம் லேட் ஆகிட்டே போகுது, டேட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ப்ரொடியூசர் அவர் சொன்னார், பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு. ஸோ 10 லாங்குவேஜ் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமு லீவு அதெல்லாம் பார்த்தா இது பண்ணணும் அப்படின்னு ப்ரொடியூசரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சரிப்பா, நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 படம் சூர்யாவுக்கு சரியாக போகுது. ஸோ இந்த படம் கை கொடுக்குமா? லாஸ்ட்டாக எதாவது சுமாராக போச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஜெய்பீம் சூர்யா போட்டு அது நல்லா தான் போச்சு. ஸோ மேபி அவர் அதுவும் சூஸ் பண்ணி நடிக்காது, டைம் எடுத்து நடிக்காது. ஸோ அவரே நம்ம நம்புவோம் நல்லா எடுத்துருக்காங்க பார்க்கலாம். இப்போ என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சூர்யா பாலிவுட்டுக்கு தாவிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் அது ஒன்று தான். இப்போ நம்ம ஒன்றில் இருக்கோம்னா அதை விட இன்னொரு இடத்துக்கு போகணும் தான் எதிர்பார்ப்போம். அது தப்பு இல்லைல்ல. இப்போ
இப்போ கோலிவுட்டில் இருந்தார், பாலிவுட் போனால் எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இப்போ நாமளே ஒரு வேலைக்கு போகிறோம், ஹையர் போஸ்டிங் போகணும், நமக்கு ஆசை இருக்கும். ஸோ அது அவரோட விருப்பம். அது சிறுத்தை சிவா நம்பிய கையில் ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. லாஸ்ட் அவங்க அண்ணாத்த ஒரு பெரிய ஃப்ளாப் தான். அவரை நம்பி கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கும் இருக்க போகுது? ஒருத்தவங்க ஒரு வாட்டி ஒரு படம் தப்பாயிடுச்சுன்றதுக்காக நம்ம எடுத்து விட இல்லையா. ஸோ அவர் நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அவரால் முடிஞ்ச பண்ணுவார். மேபி இது லிரிக்ஸ்ட்டு கூட அதான் சொல்லியிருக்காரு, படம் பயங்கரமாக வந்திருக்குன்னு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்பி பார்ப்போம், அதுக்கு மேலே அவங்க விருப்பம். இப்போ இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது ஓரளவுக்கு எதுவும் மாதிரி இருந்து, பட் செகண்ட் அவங்க விட்டது அது பார்க்கும்போது சம்திங் எதுவும் நல்லா இருக்குமோ அப்படின்ற இது. அதுவும் 3D வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன்.